ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் டெய்லி யூஸ் போடுற இந்த செயின் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய தாலி செயின் பார்த்திங்கன்னா முறுக்கு செயினு. ஸோ அதனால் இந்த மாதிரி முகப்பு வச்சு ஒரு டாலர் வச்சு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வாங்கினது. இது வந்து மேரேஜ் ஆனப்போ வாங்கினது. நார்மலாக நம்ம கழுத்தை ஒட்டி ஒரு செயின் போட்டு ஒரு டாலர் போடுவோம்ல, அப்படி தான் நான் போட்டிருந்தேன். இந்த மாதிரி நார்மல் ஒரு செயின் போட்டு அதுக்கு இந்த மீன் டாலர் வந்து போட்டிருந்தேன். ஸோ இந்த மீன் பாருங்கள், குட்டியாக இருக்கும், அழகாக இருக்கும், பார்க்கவே க்யூட்டாக இருக்குல்ல. ஸோ இதுவுமே நான் வாங்கி வந்து ஸ்கூல் படிக்கும்போதே வாங்கியாச்சு. நான் 8th படிக்கும்போதுலேருந்து இந்த மீன் போட்டிருக்கிறேங்க. ஸோ இந்த செயின் வந்து இந்த மாதிரி நார்மல் செயினாக தான் இருந்துச்சு. ஸோ கல்யாணத்தை ஒட்டி மாற்றும்போது அந்த செயினை போட்டுட்டு இந்த முகப்பை வச்சு வாங்கிக்கலாம். ஏன்னா தாலி செயின் வந்து எனக்கு வந்து முறுக்கு செயினுங்கிறதுனால இதை வந்து இப்படி வாங்கிக்கலாம், இதையும் போட்டுக்கலாம் டெய்லி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது. ஸோ இதுவுமே நான் 7 இயர்ஸாக போட்டுகிட்டே தான் இருக்கேன். டெய்லி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதை போட்டுன்னா இது வந்து முன்னாடி கொஞ்சம் கட்டையாக தான் இருக்கும் இந்த செயினு, பட் சூப்பராக இருக்கும், போடுறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நிறையா டிசைன்ஸ் வந்துருச்சுங்க. இந்த சைடு 2 பக்கம் முகப்பு வந்துருக்கு, இல்லாட்டி தள்ளி தள்ளி வச்சு இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ 7 இயர்ஸ் பேக் வந்து இது பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. குட்டி செயினில் இந்த மாதிரி 3 இது இருக்கிற மாதிரி. ஸோ இதான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து தாலி செயின் மட்டும்தான் போட்டிருக்கிறேன், இது போடலை. இது என்ன ஆச்சுன்னா, இந்த பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா, இது இந்த மாதிரி இது எப்படி இப்படி வந்துச்சுன்னே எனக்கு தெரிலங்க. இப்படி தூக்கிடுச்சு. லைட்டாக நைட்டு தூங்கும்போது குத்துற மாதிரி இருந்துச்சு. என்னென்னு பார்த்தா இந்த மாதிரி செயின் விட்டுருந்துச்சு. ஸோ இது இப்படி விடும் நான் எதிர்பார்க்கல. பட்டு வேலைப்பாடில் ஏதாவது குறை வரதான் செய்யாது. இத்தனை வருஷம் யூஸ் பண்ணியாச்சு. பட் எனக்கு இதை மாற்றுறதுக்கு விருப்பம் இல்லைங்க. இதை போய் சரி தான் பண்ண போகிறேன் நான். இதை வந்து ஒட்ட வச்சு கொடுங்க அப்படின்னு தான் கேட்கணும். இது ஒட்ட வச்சுட்டா இது நல்லா ஆயிருமானும் கேட்கணும். திருப்பி அந்த இடத்துல விட்டுறக்கூடாதுல்ல, அதனால். பட் மற்றபடி செயினில் வந்து எந்த பிரச்சனையுமே ஆகலை. இது வந்து ஜோஸ் ஆலுக்காஸில் வாங்கினது. இந்த செயின் கொஞ்சம் வேஸ்டேஜ் கூட தாங்க போட்டாங்க. இதே நார்மல் செயினாக இருந்தால் கம்மியாக போட்டிருப்போம் மேம் அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு இந்த செயின் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சிம்பிளாக இருக்குது, டெய்லி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த செயின் எடுத்தது. ஸோ இந்த இடத்துல இந்த தெரியுதா, இப்படி விட்டுருக்கு. இதை மட்டும் நான் போய் சரி பண்ணணும். பிடிக்கும் செயின் மாத்திரம். இந்த டாலர் வந்து மாற்றவே மாட்டேன். டாலர் ரொம்ப ஒர்த்தானதுங்க, விடவே இல்லை, எங்கேயுமே விடலை. இதில் பார்த்திங்கன்னா 2 ஸ்டோன் இருக்கும் கண்ணில், குட்டியாக இருக்குது. இதுலேயும் பெருசாகவும் வச்சுருக்காங்க. பட் இந்த எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, குட்டியாக இருக்குது, டெய்லி யூஸ்க்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி செயின் இன்வெஸ்ட் பண்ணுறதும் நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். இதே விட பிளெயின் வாங்கிக்கிட்டிங்கன்னா நல்லது தான். ஸோ நீங்கள் எந்த கடையில் வாங்குறீங்களோ அந்த கடையில் டேமேஜாக நீங்கள் மாற்றி கொடுப்பீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போய் ஃப்ரீயாக மாற்றிக்கலாம். இதுக்கும் நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம்ல. இப்போ நான் ஜோஸ் ஆலுக்காஸில் வாங்குறதுனால நான் எப்போ போகிறனோ அப்போ இதை கொடுத்து நான் மாற்றிக்கலான்னு பார்க்குறேன். அது வரைக்கும் இதை போடாமல் தான் வச்சுருக்கிறேன். ஸோ என்னோடய பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.